ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொட்டேட்டோ ரைஸ் பண்ணலாமா? குட்டி குட்டியாக அரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே உடச்ச உளுந்து போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கலர் விட்டுட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக முழுகிற அளவு இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு வந்து மண்ணூரில் வாங்கிக்கோங்க. அந்த இனிப்பாக இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. இதுதான் நல்லாயிருக்கும். தண்ணி சுண்டி வருது பாருங்கள். இன்னும் நல்லா தண்ணி சுண்டட்டும். அப்புறமா இதில் மசாலா போட்டுக்கலாம். ஈஸியான ரெசிபி, ஒன்றுமே இல்லை. நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே கலரிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் நல்லாவும் சாப்பிடுவாங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரொம்ப சின்ன ஸ்பூன், ஐஸ்கிரீம் ஸ்பூன் இது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க, காஷ்மீரி மிளகாத்தூள். நல்லா கலரியாச்சு. இப்போ மிளகா ஸ்மெல் போகட்டும், வெயிட் பண்ணுவோம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதம் கலரும் போது ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் போட்டு சாப்பிடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க நார்மலாக இப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ சாதம் போட்டு கலரிடலாம். கலரிட்டு காமிக்கிறேன். சாதம் போட்டுட்டு கலருவோம். தேவையான அளவு சாதம் போட்டுக்கோங்க. கலரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான